வணக்கம் நண்பா, என் பேர் அஜித்குமார். நாம் போன வீடியோவில் டாப் 5 லீன் மேனுஃபேக்சரிங் டூல்ஸை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மற்ற டாப் 5 லீன் மேனுஃபேக்சரிங் டூல்ஸை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க போற டூல் என்ன என்று பார்த்தால் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்ட்னஸ் ஆகும். அதாவது இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்ட்னஸ் என்பது குவாலிட்டி ரேட், அவைலபிலிட்டி ஆஃப் மிஷின், பெர்ஃபார்மன்ஸ் ரேட் பயன்படுத்தி நாம் மேனுஃபேக்சரிங் எஃபிஷியன்சியை மெஷர் பண்ண பயன்படுகிறது. இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்ட்னஸ் வேல்யூ 0 வந்தால் 0 ப்ரொடக்டிவிட்டி அல்லது இன்எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் என்று சொல்லலாம். அதுவே 100% வந்தால் பெர்ஃபெக்ட்டாக ப்ரொடக்ஷன் நடக்குது என்று சொல்லலாம். அதாவது ப்ரொடியூசர் ஒன்லி குட் பார்ட்ஸ் as fast as possible with no downtime என்று சொல்லலாம். இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்ட்னஸை கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தால் அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி என அனைத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போற லீன் டூல் என்ன என்று பார்த்தால் ஆண்டன். அதாவது இந்த ஆண்டன் கான்செப்ட் என்பது விஷுவல் சிக்னல் சிஸ்டம் என்று சொல்லலாம். இதில் லைட் மற்றும் சவுண்ட் என இரண்டையும் கம்பைன் பண்ணி பயன்படுத்துவதாகும். இந்த ஆண்டன் கான்செப்டை பயன்படுத்தும் போது சாஃப்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அனைவருக்கும் எளிமையாக கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும் மற்றும் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணவும், ஒரு இஷ்யூ இருந்தால் அதை ஹைலைட் பண்ணவும், எனி அச்சீவ்மெண்ட் சொல்வதற்கும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு ப்ராசஸ் அல்லது ப்ராடக்ட்ல அப்நார்மலா நடக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண இந்த லீன் டூலை பயன்படுத்தலாம். அடுத்து நாம் பார்க்க போற லீன் டூல் என்ன என்று பார்த்தால் அதாவது இந்த டாக் டைம் என்பது கஸ்டமருடைய டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண பயன்படுகிறது. அதாவது உதாரணத்திற்கு கஸ்டமர் 10,000 பார்ட்ஸ் வேணும் என்று கேட்கும் போது அப்போ அந்த 10,000 பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண நாம் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை குறிப்பதுதான் இந்த டாக் டைம் ஆகும். எப்படி இந்த டாக் டைமை கண்டுபிடிப்பது என்று பார்த்தால் நெட் ப்ரொடக்ஷன் டைம் டிவைடட் பை டிமாண்ட் என்கின்ற ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும். இதில் நெட் ப்ரொடக்ஷன் டைம் என்பது நம்மிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. இப்போது உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு கஸ்டமருடைய டிமாண்ட் 350 பார்ட்ஸ் வேணும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்மிடம் 8 மணி நேரம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் 30 நிமிடம் ஆபரேட்டரோட பிரேக் டைம்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்மிடம் இருக்கும் 7 மணி நேரம் 30 நிமிடத்தை மினிட்ஸ்ல மாற்றும் போது 450 மினிட்ஸ் கிடைக்கிறது. அப்போ நாம் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1.5 மினிட்ஸ் கிடைக்கிறது. அப்போ கஸ்டமரோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண நாம் ஒரு பார்ட்டை 1.5 மினிட்ஸ்ல உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்க போது பாட்டில்நெக் அனாலிசிஸ் ஆகும். அதாவது இந்த பாட்டில்நெக் மீன்ஸ் கன்ஸ்ட்ரைண்ட் என்று சொல்லலாம். இந்த பாட்டில்நெக் அனாலிசிஸ் என்றால் என்ன என்று பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு ரா மெட்டீரியல் இருந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வருவதற்கு 4 ஆபரேஷன் உள்ளதாக வைத்துக் கொள்ளலாம். இப்போது ஆபரேஷன் ஏ உடைய சைக்கிள் டைம் 60 செகண்டாக இருக்கிறது. அதுவே ஆபரேஷன் பி உடைய சைக்கிள் டைம் 80 செகண்டாக இருக்கிறது. மற்றும் ஆபரேஷன் சி மற்றும் டி உடைய சைக்கிள் டைம் 40 மற்றும் 35 செகண்டாக இருக்கிறது. இதில் பார்த்தால் ஆபரேஷன் பி உடைய சைக்கிள் டைம் அதிகமாக இருக்கும்போது ஆபரேஷன் சி க்கு மெட்டீரியல் இல்லாமல் இருக்கும். இவ்வாறு இருக்கும்போது கஸ்டமரோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எனவே இந்த பாட்டில்நெக் அனாலிசிஸ் என்பது எந்த ஆபரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், எப்படி பேலன்ஸாக ஒரு ப்ராசஸை ரன் பண்ணும் என்பதை சொல்வதாகும். அடுத்து நாம் பார்க்க போற லீன் டூல் என்ன என்று பார்த்தால் ஸ்மார்ட் கோல் ஆகும். அதாவது நம்ம ஒரு கோல் அல்லது டார்கெட்டை செட் பண்ணிட்டு அதை நோக்கி செல்வது இந்த ஸ்மார்ட் கோலோட கான்செப்ட் ஆகும். இதில் ஸ்மார்ட் என்கின்ற வார்த்தையில் ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது எஸ் என்பது ஸ்பெசிபிக், எம் என்பது மெஷரபிள், ஏ என்பது அச்சீவபிள், ஆர் என்பது ரெலவென்ட், டி என்பது டைம் பவுண்ட் ஆகும். சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் என்று சொல்லி கடைசியாக